மக்கள் அதிகாரம் கருத்தரங்கம் மாநாடு. தமிழகமே ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு, மாநில தன்னாட்சிக்கு போரிடு என்ற தலைப்பில் மே 17ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் கருத்தரங்கத்தையும் மாநாட்டையும் நடத்த உள்ளது. மாபெரும் மாநாடு ஒன்றிய அரசினுடைய அதிகாரங்களை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று போராடுவதே ஆகும். இன்றைக்கு இருக்கிற பாசிச பாஜக அரசு அனைத்து தேசிய இனங்களையும் ஒடுக்குகிறது, அனைத்து தாய்மொழிகளையும் ஒடுக்குகிறது, இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து இந்தியா ஒரே நாடு என்கிற தன்மையில் கொண்டு செல்ல முயல்கிறது. இந்து ராஷ்டிரா அமைப்பதற்காக ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தேர்தல் என்று மாநிலங்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை அடியோடு மறுத்து வருகிறது. இவற்றை எதிர்த்துதான் மக்கள் அதிகாரம் அமைப்பு மோடி அரசின் பாசிச கார்ப்பரேட் ஆட்சியை, அந்த அதிகார குவிப்பை கண்டித்தும் மாநிலங்கள் தன்னாட்சி உரிமை பெற வேண்டியும் மாபெரும் மாநாட்டையும் கருத்தரங்கத்தையும் நடத்த இருக்கிறார்கள். மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியை சார்ந்த நாங்களும் அந்த மாநாட்டை ஆதரிக்கிறோம். எங்கள் தோழர்களும் கலந்து கொள்வார்கள். தமிழக பெருமக்கள் அனைவரும் அந்த மாநாட்டையும் கருத்தரங்கத்தையும் கலந்து கொண்டு ஆதரித்து தமிழகத்திற்கு தேவையான உரிமைகளை பெறுவதற்காக போராடுவோம். மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் பொதுச் செயலாளர் மறைந்த தோழர் ஆணைமுத்து அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்னாடியே இந்தியா உண்மையான கூட்டாட்சி நாடாக இருக்க வேண்டும் என்று அதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டினார். டெல்லியிலும் அதற்கான மாநாடுகளை முன்னெடுத்தார். இந்தியா முழுவதிலிருந்து பல்வேறு தேசிய இனங்களிலிருந்தும் தேசிய இன விடுதலை போராளிகள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை இன்றைக்கு மக்கள் அதிகாரம் நடத்தி கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றே இன்றைக்கு போரை காரணங்காட்டி காஷ்மீரிலே தீவிரவாதிகளால் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டார்கள் என்று அவர்கள் யார் என்பதை கூட கண்டறிந்து கொள்ளாமல் போரை துவக்கி அப்பாவி மக்களை கொன்று குவித்திருக்கிறது மோடி அரசு. பொதுவாக RSS சங்கிகளுக்கு போர் என்றாலே ஒரு கொண்டாட்டம். இவர்கள் இந்தியாவை இந்து தேசமாக மாற்றுவதற்கு போரை ஊக்குவிப்பவர்கள். இவருடைய சங் பரிவார அமைப்புகளில், இவருடைய சாகாக்களில் அனைவருக்கும் இந்த போர் வெறியை ஏற்றி கொண்டிருக்கிற தன்மையுடைய கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு அப்பாவி மக்கள் மீது, அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும், போர் என்றால் இரண்டு தரப்பு மக்களுக்குமே இழப்பு தான். இப்படிப்பட்ட போரை நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஒன்றிய அரசை கண்டித்தும் இன்றைக்கு எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கிற, மாநில உரிமைகளை முழுமையாக மறுத்திருக்கிற, கல்வி உரிமை என்பது நீண்ட காலமாக மாநில பட்டியலில் இருந்தது. அதை 1972 பறித்து கொண்டார்கள். நெருக்கடி 76 பறித்து கொண்டார்கள். இன்றைக்கு அதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அனைத்து இந்திய அளவில் நுழைவுத் தேர்வை நடத்துவது, அனைத்து இந்திய அளவில் மாணவர்களை இங்கு வந்து தமிழகத்திலே கல்வி பயில வைப்பது, இப்படி அவர்கள் நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். கடந்த 2-3 நாட்களுக்கு முன் நடைபெற்ற நீட் நுழைவுத்தேர்வில் மாணவிகளுடைய நகைகளை, கம்மல், மூக்குத்தி உள்பட நகைகளை கழட்டுவதும், அவருடைய சட்டை பொத்தான்களை அவிழ்ப்பதும், பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து மாணவர்களை துன்பத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கல்விக் கொள்கை தேவையற்றது. கல்வி என்பது முழுக்க முழுக்க மாநிலங்களுக்கே உரிமையானதாகும். ஆகவே மீண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு போராட வேண்டும். அதற்கு மக்கள் அதிகாரம், மார்க்சிய பெரியாரிய பொது உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் எல்லோரும் ஆதரவாக இருப்போம். மாநில கல்வி உரிமையை பெறுவோம். ஒவ்வொரு துறையிலும் இதே போல மாநிலங்களுக்கான தன்னாட்சியை பெறுவோம். ஆளுநர் என்ற பெயரில் ஒன்றிய அரசு RSSகாரர்களை நியமித்து இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் அந்த ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகளை முடக்கி வருகிறது. மாநில அரசு சட்டமன்றங்கள் இயற்றுகின்ற தீர்மானங்களை நடைமுறைக்கு வரவிடாமல் பல ஆண்டுகள் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள். அண்மையில் இதற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அதிரடியான தீர்ப்பை அளித்து மாநில ஆளுநர்கள்
1 மாதம், அதிகபட்சம் 3 மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்து இதை போராடி வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் மேலும் ஆளுநர் என்பதே தேவையற்ற ஒன்று, தேவையானது அல்ல என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதை அடுத்த கட்டமாக வென்றெடுப்போம். ஆகவே தொடர்ந்து போராடுவோம். ஒன்றியத்தில் குவிக்கப்பட்டுள்ள அனைத்து அதிகாரங்களையும் குறைத்து தளர்த்தி அனைத்து அதிகாரங்களும் மாநிலங்களுக்கே உரிமை என்ற முழக்கத்தை முன்னெடுப்போம். மக்கள் அதிகாரம் இதை நோக்கி நடத்துகின்ற கருத்தரங்கமும் மாநாடும் வெற்றி பெற வேண்டும் என்று மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.